அன்பின் உள்ளங்களே, கடவுள் தனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை மாத்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. ஏன்னா கடவுள் தன்னுடைய திட்டத்தின் பிரகாரம்தான் நடக்கிறவர். ஒரு வேளையில அவருடைய திட்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? கடவுளுடைய திட்டத்தையே முழுவதுமாக மாற்றுவதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னா அது என்ன காரியமாக இருக்கும்? அந்த காரியத்திற்கு ஒரே ஒரு பெயர்தான், ரொம்ப சிம்பிளான பெயர். அதுதான் நம்பிக்கை என்பதாகும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இயேசு ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். அந்த நம்பிக்கை கடுகளவாக இருந்தால் கூட நீங்க ஒரு பெரிய மலையை பார்த்து இங்கிருந்து நீ அகன்று போ என்று சொன்னால் அது முழுவதுமாக அகன்று போகும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். கடவுளது சித்தத்தின்படி ஒரு மலை எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கும். ஆனா அந்த மலையையே தகர்த்தெறியக்கூடிய சக்தி நம்பிக்கைக்கு இருக்கிறது. அப்படின்னா கடவுளது திட்டத்தையே மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய நம்பிக்கைக்கு இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும் முகமாக இன்னைக்கு நாம நற்செய்தியை பார்க்கின்றோம். நற்செய்தியில கானானிய பெண் ஒருவர் தன்னுடைய மகளுக்காக இயேசு அண்டை வந்திருக்கிறார். ஆனா இயேசு ஆண்டவர் அவரை பொருட்படுத்தல. ஏன்னா கடவுளது சித்தத்தின் பிரகாரம் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள வந்தது யாருக்காக அப்படின்னா யூதர்களுக்காக. அப்போ யூதர்களுக்காக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள வந்தார் அப்படின்னா ஏனைய ஜனங்கள் இயேசுவின் பார்வையில் கிடையாதா அப்படின்னு பார்த்தா அது அப்படி கிடையாது. முதல்ல எதை சரி பண்ணணுமோ அதை நான் சரி பண்ணணும். அதற்கு அப்புறமாகத்தான் மற்றவர்களை நான் சரி பண்ணணும். இதை இப்படியும் சொல்லிக்கலாம். நாம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பசங்களை முதல்ல திருத்திக்கணும். அவங்க தப்பு பண்ணுகின்ற வேளையில அதை கண்டுக்காம விட்டுட்டு வெளியில பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நாம தட்டி கேட்போமாக இருந்தால் அது தப்பு. முதல்ல நாம என்ன பண்ணிக்கணும்? நம்முடைய வீட்டை சரி பண்ணிக்கணும். நம்ம வீட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமாகத்தான் வீட்டுக்கு வெளியில போய் நம்மால முடிந்த அளவு நம்முடைய முயற்சியை போட்டு வெளியில இருக்கக்கூடிய சரியில்லாத காரியங்களை சரி செய்ய முயற்சி செய்யணும். அதைத்தான் இயேசு ஆண்டவர் இங்க சொல்ல வந்தார். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இருந்து வந்த இந்த யூதர்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். ஆனா அவர்கள் பாவத்தினால் கடவுளை விட்டு விலகி இருக்கிறாங்க. இப்போ மீண்டுமாக அவர்களை கடவுளோடு சேர்க்கணும், அவர்களை நெறிப்படுத்தணும், அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வரணும். அதான் இயேசுவினது பணி. இந்த பணியில வேறொருத்தர் வர்றாரு தனக்கு பணி செய்யும்படியாக. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? முதல்ல நான் இந்த காரியத்தை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமாக உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு. ஆனா அந்த பெண்ணினுடைய வைராக்கியத்தை பாருங்க, அவருக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாருங்க. இயேசு பதில் கொடுத்தாலும் கூட நான் தொடர்ந்து இயேசு கிட்ட கேட்பேனாக இருந்தால், நம்பிக்கையில கேட்பேனாக இருந்தால் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் இயேசு கிட்ட விடாமுயற்சியோடு கேட்டாங்க. அதை பார்த்த இயேசு, அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன காரியத்திற்காக இயேசு அண்ட வந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அன்பின் உள்ளங்களே, கடவுளுக்கு நம்ம பொறுத்த மட்டும் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை மூவாகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா அதே வேளையில நமக்குள்ளாகவும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில சரி, நாம படிக்கின்ற நிலையில சரி, தொழில் செய்கின்ற இடத்துல சரி, இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேளையில
உங்கள் மனசில் எழக்கூடிய காரியம் சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இவெல்லாம் எனக்கு நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நான் எதிர்பார்க்கிறபடி இந்த ப்ரமோஷன், இந்த டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நமக்கு ஒரு ஏக்கம், வேண்டுதல் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த திருப்பலி வேளையில் நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது 7 தேவைகள் குறித்து ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்பேன். அப்படி கேட்கின்ற வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஓடுகிறது அல்லவா அந்த வேண்டுதல்கள், அவற்றையெல்லாம் உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. அந்த கானானிய பெண்ணை போன்று நம்பிக்கையோடு தொடர்ந்து கேளுங்க. என்னென்ன காரியங்கள் வேணுமோ அத்தனை காரியங்களும் கேளுங்க. உள்ளத்தில் நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவரது சித்தத்தில் நீங்க கேட்கிற காரியம் இல்லாது இருக்கலாம், ஆனா கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. அப்படி நீங்க கேட்கிற பொழுது நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆகவே என்னோடு சேர்ந்து நீங்க இன்னைக்கு இந்த பலி மூலமாக உங்களது உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அவற்றை நம்பிக்கையோடு, இயேசுவே இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு நீங்கள் கேட்கின்ற காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அப்பொழுது உங்களது வாழ்க்கை இன்றில் இருக்கும் மகிழ்வையும் பார்க்க மிக சிறப்பான மகிழ்வை கண்டுகொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும்.